சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும், தனியா இருக்கிறதுக்கும் தெரியும். அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும். சிங்கத்துக்கு கூட்டத்தோட வரவும் தெரியும், சிங்கத்துக்கு தனியா வந்து வேட்டையாடவும் தெரியும். ஆனா தனியா வந்ததுன்னா கெத்தா வரும், எல்லாருக்கும் தண்ணி காட்டுற மாதிரி வரும். இல்ல எனக்கு புரியல, உண்மையிலே புரியல. சிங்கம் கூட்டத்தோட வருமா? சிங்கம் சிங்க கூட்டத்தோட வரும். சிங்கம் மற்ற மிருகங்களோட கூட்டமா வருமா? இப்போ ஒரு யானையோட, புலியோட, நரியோட, மற்ற விலங்குகள் இந்த கழுதைகளோட, ஒட்டகங்களோட இனமா சேர்ந்து கூட்டமா வருமா? வர வாய்ப்பு இருக்கா? தேர்தலுக்கும் சிங்கத்தை நீங்க ஒப்பிட்டு பேசுறதுக்கும் சரியா வருமா? சிங்கம் நான் தனியா தாங்க வரும். நாங்க சொல்றோம்ல, நாங்க புலி தனிச்சு தான் வேட்டையாடும். புலி வந்து கூட்டத்தோட போய் வேட்டையாடாது, புலி தனித்தே தான் வேட்டையாடும், நாங்க தனிச்சு தான் நிற்போம். இது எங்களுடைய ஆழமான கருத்து. நீங்க அது மாதிரி சொல்லணும்ல, நான் தனிச்சு தான்பா நிக்க போறேன், சிங்கம் தனியா தான்பா வரும், யாரோட தயவையும் எதிர்பார்க்காதுப்பா, வேட்டையாடுறதுனா தனியா வேட்டையாடும், ஓட்டு கேட்க வந்தாலும் தனியா தான் வரும் சொல்லணும்ல. அதை விட்டுட்டு தனியாவும் வரும், கூட்டமாவும் வரும். தனியா வந்தா கெத்தா வரும், தனியா வந்தா கெத்தா தான் வருவேன். அப்புறம் எதுக்கு கூட்டமா வரணும்? சிங்கம் யாருடைய தயவையும் எதிர்பார்க்காது, சிங்கத்துக்கு யாரும் உதவணும்னு அவசியம் கிடையாது, சிங்கத்துக்கு கூட்டணி போட்டு வேட்டையாடுறதே பிடிக்காது. ஆனா நீங்க ஏன் இன்னும் கூவிட்டு இருக்கீங்க கூட்டணி கூட்டணி கூட்டணி? ஆனா யாரோட கூட்டணின்றதுன்னு சொல்லல. அதாவது பாஜகவை எதிர்க்கிறவங்க, திமுகவை எதிர்க்கிறவங்க, இந்த புலிக்கு பயந்தவங்களாம் வந்து என் முதுகுல படுத்துங்கன்ற மாதிரி கூட்டணின்னு தான் சொல்றீங்க, ஆனா கதையை மாத்தி சொல்றீங்க. இதுல லயன் இஸ் ஆல்வேஸ் லயனா? லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் தான், அனில் இஸ் ஆல்வேஸ் அனில். அதுதான், அணில் குஞ்சுகள் எப்பயுமே அணில் குஞ்சுகள் தான். அதுக்கு அறிவு வளர போறதே கிடையாது, இருந்தா தானே வளர்றது.